உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் என்னவாக இருக்கின்றன? தமிழ் தேசிய கொள்கையை பின்பற்றுகின்றவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்வு செய்யப்பட வேண்டுமா? அல்லது இப்ப தேசிய கட்சிகளைச் சேர்ந்தவர்களே இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மிக பிரம்மாண்டமாக களமிறங்கி இருக்கின்றார்கள். அவர்களது பிரச்சாரங்களும் பிரம்மாண்டமாக காணப்படுகின்றது. இப்போது மக்கள் யாரை தேர்வு செய்வது? உள்ளூராட்சிக்கு சாரிகளாக காணப்படுகின்ற கட்சியினை சேர்ந்தவர்களே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இடதுசாரிகள் அல்ல என்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இப்போது அவர்களது கொள்கை முதலாளித்துவத்தை நோக்கி நகர்வதாக தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி என்ற அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இது பற்றி உங்களுடைய பார்வை எப்படி காணப்படுகின்றது? ஒரு காலத்தில் இந்த இடதுசாரி வலதுசாரி முதலாளித்துவம் சோசலிசம் கம்யூனிசம் இப்படியெல்லாம் கோட்பாடுகள் இருந்தன. சிறுவேறும் காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் செய்யப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? வணக்கம். களம், மாற்றத்திற்கான குரல். தற்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீது மக்களுக்கு வெறுப்பு ஏற்படுகின்றதா என்ற ஒரு எண்ணப்பாடு தோற்றம் பெறுகின்றது. இதற்கான காரணம் என்னென்று சொல்லி சொன்னால், முப்பின் விலையில் இருந்து, அதாவது அத்தியாவசிய பொருட்களின் விலை அனைத்துமே விலைகள் அதிகரித்து கொண்டு செல்கின்றன. குறிப்பாக உப்பின் விலை எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதே ஒரு 320 ரூபாயை தாண்டி செல்கின்ற என்ற மாதிரியான புள்ளி விவரங்கள் வெளியில் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் இப்போ நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் 400 ரூபாய்க்கு உப்புண்ட விலை போய்கொண்டிருக்கின்றது. இவ்வாறு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் கூறிய பல கருத்துக்கள் முன்னுக்கு பின் முரணாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதாவது முன்னர் கூறியிருந்தார்கள், தாங்கள் ஆட்சியை கைப்பற்றியதன் பிற்பாடு பொருட்களின் விலையை குறைப்போம் என்று. ஆனால் பொருட்களின் விலை குறைந்த பாடு இல்லை. அதே நேரத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை இடம்பெறுவதற்காக தான் அவர்கள் இந்த திட்டமிட்டு நிலங்களை விடுவிக்கின்றார்களா என்ற ஒரு சந்தேகம் தமிழ் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கின்றது. இது தொடர்பில் தான் இன்று கலந்துரையாடுவதற்காக அரசியல் ஆய்வாளராக காணப்படுகின்ற செல்வின் அவர்கள் இங்கு எமது கழகத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். அவருடன் இப்போது நாங்கள் இது பற்றி உரையாடுவோம். வணக்கம் செல்வினர்களே. வணக்கம். உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இருக்கின்ற அதிகாரங்கள் என்னவாக இருக்கின்றன? இலங்கையின் சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்தே உள்ளூராட்சி அமைப்புகளுக்கான வரலாறும் சட்டங்களும் ஏற்கனவே குடியேற்றவாத ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அவர்கள் ஆரம்பத்தில் எங்களுடைய உள்ளூராட்சி கட்டமைப்புகளை நிறுவனமயப்படுத்தும் போது தங்களுடைய பொது சேவைகள் துறையை, அதாவது இந்த சிறு வீதிகள் அமைத்தல், சுற்றுச்சூழல் பராமரிப்பு, சுகாதாரம் போன்ற விடயங்களை கண்காணிப்பதற்கும் இந்த சேவைகளை வழங்குகின்ற சுமையை கையளிப்பதற்காகத்தான் எங்களுடைய உள்ளூராட்சி நிறுவனங்களை தங்களது தேவைக்கேற்ற மாதிரி வடிவமைத்தார்கள். ஆனால் பாரம்பரியமாக எங்களுடைய உள்ளூராட்சி என்பது மக்கள் தங்களுக்காக தங்களுக்குள் தங்களுடைய பொருத்தமான மூத்தோர்களையும் முதியோர்களையும் அறிவு சார்ந்தவர்களை அனுபவஸ்தர்களை இணைத்து தாங்களே கட்டமைத்து கொண்ட ஒரு சமூக அமைப்பு தான் உள்ளூராட்சி. ஆனால் பிரித்தானியர்கள் அதனை தங்களுடைய தேவைக்காகத்தான் மாற்றினார்கள். நாங்கள் அதன் அடியொற்றி இப்பொழுதும் என்ன செய்கின்றோம் என்றால், உள்ளூராட்சியை சில வரையறுக்கப்பட்ட தேவைகளை செய்வதற்காக மட்டும் சேவைகளை செய்வதற்காக மட்டுமென்று நாங்கள் ஒதுக்கி இருக்கின்றோம். இந்த வீதிகளை பராமரிப்பது, குப்பை அள்ளுவது சுற்றுச்சூழல் என்ற விடயங்களாக பார்க்கின்றோம். உள்ளூர் ஆட்சி என்றது ஒரு ஆளுகை தத்துவம். அது மக்களுடைய வாழ்வியலோடு சம்பந்தப்பட்டது. அது வெறுமனே இந்த நீர்வளங்கள், வடிகால் சுத்திகரித்தல், குப்பை அழுக்கு சேகரித்தல் என்பது மட்டுமல்ல. அதுக்கு அங்கால் நிரம்ப விடயங்கள் இருக்குது. மக்களை முன்னகர்த்த வேண்டும். ஏனென்றால் இப்போது பெரும்பான்மையான மக்களுக்குள்ள ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கின்றது. இந்த உள்ளூராட்சி மன்றங்கள் என்பது வெறும் அபிவிருத்திக்கானதா அல்லது உரிமைக்கானதா? இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இடம்பெறுகின்றது ஒரு அபிவிருத்தி நோக்கை மட்டும் கொண்டது என்று சொல்லி நம்ம பெரும்பான்மை மக்கள் என்ன சொல்லணும்னு சொல்லி சொன்னால் அவருடைய கருத்துக்கள் அப்படித்தான் காணப்படுகின்றது. இதுல உரிமைகள் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்கிறார்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? முதலாவது, நாங்கள் யார் என்பதை யோசிக்க வேண்டும். ஒரு மிக நீண்ட யுத்தம், ஒடுக்குமுறை, புறக்கணிப்பு போன்றவைகளிலிருந்து அதற்கு பின்னான யுத்தத்துக்கு பின்னான சமூக சீரழிவுகள், போதைப்பொருள் போன்ற பல்வேறு விடயங்களால் சிதைந்து போயுள்ள ஒரு சமூகம். இந்த சமூகத்தை மீள கட்டமைப்பதற்கு மக்கள் சார்ந்த ஒரு அமைப்பு தேவை என்று சொன்னால், அது மக்களை உள்ளூரில் நிர்வகிக்கின்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும்.
மக்களால் நடத்தப்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்க வேண்டும். அதுதான் உள்ளூராட்சி. எங்களுக்கு தேவையான உள்ளூராட்சி அதுதான். எனவே நாங்கள் இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உள்ளூராட்சி அமைப்புகளை நாங்கள் கட்டியெழுப்பதன் மூலம் சட்டத்தில் சொல்லப்பட்டவருக்கு அப்பால் நாங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நிரம்ப உண்டுவாங்க. சட்டம் சில விஷயங்களை சொல்லும், இந்த இவ்வளவு காசு தருவோம், இன்னென்ன விஷயங்களை செய்யுங்கன்னு சொல்லும். ஆனால் அதை விட எங்களோட சமூகத்தை ஒழுங்கமைத்து கட்டுப்படுத்துவது, எங்களோட சமூகத்திற்குள்ள வறுமையை ஒழிப்பது, எங்களோட சமூகத்தின் வளங்களை பாதுகாப்பது, இது எல்லாம் கூட சமூக கடமைகள் தானே. இந்த சமூக கடமைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு சமூகத்தோடு நெருங்கி ஊடாடி கூட வாழுகின்ற ஒரு தலைமைத்துவம், பிரதிநிதித்துவம், கூட்டு முடிவு செய்யக்கூடிய ஒரு குழு தேவையாக இருக்கின்றது. அந்த குழு எதன் அடிப்படையில் காணப்பட வேண்டும்? எந்த கொள்கையின் அடிப்படையில்? அதாவது தமிழ் தேசிய கொள்கையை பின்பற்றுகின்றவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தேர்வு செய்யப்பட வேண்டுமா, அல்லது இப்ப தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்களை இந்த முறை உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மிக பிரம்மாண்டமாக களமிறங்கி இருக்கின்றார்கள், அவர்களுடைய பிரச்சாரங்களும் பிரம்மாண்டமாக காணப்படுகின்றது. இப்போது மக்கள் யாரை தேர்வு செய்வது? உள்ளூராட்சிக்கு தெரிவு செய்யப்படுற மக்கள் உள்ளூர் மக்களின் ஆசைகளையும் விருப்புகளையும் பண்பாடுகளையும் முன்னுரிமைகளையும் பிரதிபலிப்பவர்களாக இருக்க வேண்டும். இது தேசியம் சம்பந்தப்பட்ட, தேசியம்ன்றது நாடு தழுவிய தேசியம் சம்பந்தப்பட்ட விடயம் அல்ல. இது முதன்மையானது இதுதான். அந்த மக்கள் பிரதேசம், அதுவும் குறிப்பாக அந்த வட்டாரங்கள் எல்லாம் சேர்ந்து செய்கின்றது. இதில் ஒரு நாடு தழுவிய ஒரு தேசிய இயக்கமோ அரசியல் கட்சியோ இங்கு தங்களது செல்வாக்கை காட்டுவது என்பது, அல்லது ஆளுகையை தங்கள் கையில் எடுப்பது என்பது ஒரு இயல்பான தேசத்தில் பொருத்தமானதாக இருக்கலாம். ஆனால் இலங்கை தீவில் இது பொருத்தமற்றது. ஏனென்றால் இன்று ஆட்சிக்கு வந்துள்ள இந்த என்பிபி என்ற தேசிய மக்கள் சக்தி, இந்த தேசிய மக்கள் சக்தி இன்னமும் இலங்கையில் ஒரு தேசிய இன பிரச்சனை இருக்கின்றது என்பதை முழுமையாக ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லாத கட்சி. நீங்கள் ஒரு மாற்று தேசிய இனமாக தமிழ் மக்கள் இருக்கின்ற காரணத்தினால் ஒடுக்கப்பட்டு தங்கள் வாய்ப்புகளை இழந்து போயிருக்கின்றவர்கள். எனவே அவர்களுக்குரிய முன்னுரிமை இவர்கள் என்றுமே தரமாட்டார்கள். 2 நாட்களுக்கு முன்பு என்பிபி கட்சியினுடைய ஒரு அரசியல் பிரதிநிதி பேசியிருந்தார். நாங்கள் இந்தியாவோடு செய்து கொண்ட ஒப்பந்தங்களில் இந்த மன்னாரில் இருந்து ராமேஸ்வரம் போவதற்கான பாலங்கள் கட்டுவது பற்றி நாங்கள் அந்த விடயத்தில் உடன்படவில்லை என்று சொல்லியிருந்தார். அடுத்து சொல்லியிருந்தார், மன்னாரிலிருந்து திருகோணமலைக்கு அமைக்கப்படவிருந்த முன்மொழியப்பட்டிருந்த நெடுஞ்சாலை, அந்த நெடுஞ்சாலையையும் நாங்கள் இப்பொழுது அது தேவையில்லை என்று சொல்லிவிட்டோம். ஏனென்றால் அது நாட்டை பிரிக்கும் என்று. ஒரு நாட்டின் 2 அந்தங்களான மன்னாரையும் திருகோணமலையும் இணைப்பதற்காக குறுக்காக அன்றாவரம் மாவட்டத்துக்காலையும் பொல்நுறைக்காலையும் தான் போய் அங்கே சேரப்போகுது. அந்த வீதியை ஒரு நெடுஞ்சாலையாக போடுவதற்கே நாங்கள் உடன்படவில்லை. ஏனென்றால் அது நாட்டை பிரித்து விடுவோம் என்கும்போது உங்களுடைய மனதில் எல்லா இடங்களிலும் நீங்கள் கரவு வைத்திருக்கின்றீர்கள். உங்களுடைய சிந்தனை எல்லாவற்றிலும் கரவு இருக்கின்றது. வடக்கு கிழக்கு ஒரு நிலை ஒரு வடக்கு கிழக்கு ஒரு நிலைக்கு மேல் எழும்பக்கூடாது. வடக்கு கிழக்கு சமூகம் தற்சார்பு சமூகமாக மாறக்கூடாது. எப்பொழுதும் தெற்கத்திய மேற்கத்திய ஆட்சி, மத்தியப்பட்ட ஆட்சியின் தயவிலும் தாட்சண்யத்திலும் மட்டும்தான் நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் எப்படியும் குறைய ஆசைகள் கொண்டவர்களாகத்தான் வாழ வேண்டும் என்பது அவரிடம் தெளிவான பார்வை இருக்கின்றது. அப்படியானவர்கள் உள்ளூராட்சிக்கு என்ன செய்வார்கள்? உங்களை இன்னும் ஊனமாக்குவார்கள். உங்களை ஒரு குறிப்பிட்ட கட்டத்திற்கு மேல் போக விடாமல் பார்ப்பதுதான் இப்போ அவருடைய தேவையாக இருக்கின்றது. யுத்தம் முடிந்து இன்று 15 வருடங்கள் முடிந்த பின்பு கூட ஆணரவு உப்பளம் தனது முழுமையான ஆளுமைக்கு செய்யவில்லை, உற்பத்தி செய்யவில்லை. ஆனால் நாட்டில் கல்லுப்பு, யாழ்ப்பாணத்திலேயே கல்லுப்பு தட்டுப்பாடாக இருக்கின்றது. கடல் சூழ் தீவு நாடு. கல்லு உப்பு கூட இன்றைக்கு நாட்டில் தட்டுப்பாடாக கிடைக்கிற அளவுக்கு இந்த நாட்டில் உப்பு உற்பத்தி கேவலமாக கைவிடப்பட்டிருக்கு சொன்னால் ஏன்? அது வடக்கில் உள்ள ஒரு ஆணரவு உப்பளம் முழுமையாக செயற்படக்கூடாது என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். அதன் பெயர் மாற்றம் தொடர்பாகவும் இப்போது அந்த சர்ச்சை, அது கூட ஒரு விதமான ஆக்கிரமிப்பு தான். எல்லா விடயங்களிலும் சிங்கள சொற்களை அறிமுகப்படுத்துவது, ஒரு மொழி கலப்பு.
உங்களுக்கு தெரியும், இந்த வங்கிகளில் பல்வேறு சேமிப்பு திட்டங்கள் அறிமுகப்படுத்துவார்கள், பல்வேறு கணக்குகள் அறிமுகப்படுத்துவார்கள். எல்லாமே அந்த சிங்கள சொல்லைத்தான் அந்த பெயர் சொல் ஆகப்பட்டு அந்த கணக்குகள் அறிமுகப்படுத்தப்படும். சரியா? இது போன்ற ஒரு திணிப்பு தான் இது. ஆனரவு உப்பளம் நாங்கள் நீண்ட காலமாக புலம்பெயர் சமூகத்து முதலீட்டாளர்களும் உள்ளூர் முதலீட்டாளர்களும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார்கள். அது அந்த அப்பளத்தை எங்களுக்கு தாருங்கள், நாங்கள் அரசாங்க பொது தனியார் துறை உடன்பாட்டின்கள் செய்வோம் என்று. எனவே இங்கே ஒரு முதலீடும் பிரச்சனை இல்லை, தொழிலாண்மையும் பிரச்சனை இல்லை. ஆனால் அதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஏன்னு சொன்னால் இது தமிழ் மக்களது முழுமையான ஆளுமைக்கு கீழ் இப்படி ஒரு பொருளாதாரம் வளரக்கூடாது. ஏன் ஆனரவு மட்டுமல்ல, முல்லைத்தீவில் பொது ஓட்டு சுட்டானில் இருக்கும் களிமண் ஓட்டு தொழிற்சாலை, அந்த சிறிய ஓட்டு தொழிற்சாலையை கூட ஒரு உள்ளூர் முதலீட்டாளர்களுக்கு தர தயார் இல்லாமல் தென்னிலங்கையில் இருக்கிற முதலீட்டாளர்களுக்கு கொடுப்பதற்காக நீங்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்கு வைத்திருக்கின்றீர்கள். இன்னமும் பலாலி விமான நிலையம் 15 வருஷமாக சர்வதேச விமான நிலையமாக தரம் உயர்த்தப்படுகின்றதுன்னு மந்திரம் மட்டும்தான் உச்சாரணம் செய்யப்படுகின்றதே தவிர அங்கு தரம் உயர்த்தப்படவில்லை. இதே விளைவுதான் காங்கிரஸ் துறைக்கும். இவ்வளவு குற்றச்சாட்டுக்களை நீங்கள் அடுக்கி செல்வதை பார்த்தால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி NPP அரசாங்கத்தை கட்சியினை புறக்கணிக்க வேண்டும் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? தமிழ் மக்களாகிய நாங்கள் புறக்கணிக்க வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்ற எடுத்துக்கொள்ளலாம். உள்ளூராட்சி தேர்தலில் நாங்கள் தெரிவு செய்கிற பிரதிநிதிகள் எங்களை உள்ளூர் மட்டத்தில் வழி நடத்துகின்ற, எங்கள் பண்பாட்டை, எங்களுடைய சுய பொருளாதாரத்தை, எங்களுடைய தன்னியல்பான வாழ்க்கையை வழிமுறையை நடத்துகின்ற அந்த தலைமைக்கு கடமையை பொறுப்பேற்பவர்களாக இருக்க வேண்டும். அது தேசிய மக்கள் சக்தி என்ற இறுக்கமான இனத்துவ கட்சியினால் சாத்தியமற்றது. இன்று அவர்கள் என்ன செய்ய போகின்றார்கள் என்று சொன்னால், எங்களுக்கு பல்வேறு விதமான இனிப்பு பூசப்பட்ட வாக்குறுதிகளை தந்து உள்ளூராட்சியை வெல்லலாம் என்று பார்க்கின்றார்கள். அதன் ஒரு படலமாகத்தான் இப்போ இந்த காணி விடுவிப்புகள் இடம்பெறுகின்றன. எல்லாமே நாடகம். மக்களுடைய உறுதி காணிகளை நீங்கள் பலவந்தமாக பிடித்துவிட்டு உங்களுடைய இராணுவத்தின் கட்டுப்பாட்டுகள் வைத்துவிட்டு அப்புறம் அதை பெற்றுக் கொடுக்கின்றோம் என்று சொல்லி நாடகமாடி எங்களுக்கு பத்திரிகை அளிக்கிறது என்னையா நாடகம்? என்னுடைய காணி, என்னுடைய உறுதி, அது எனக்குரிய காணியை நீங்கள் பிடித்து வைத்த விட வேண்டியது தானே. அதுக்கு என்ன ஒரு சடங்கு, சம்பிரதாயம், பிரச்சாரம், அதையே ஒரு பெரிய சாதனையாக எங்களுக்கு தேர்தல் காலத்தில் கொண்டு நாடகம் ஆடுகின்றீர்கள். அதுக்கு ஒரு சடங்கு, ஒரு ஆவணம். என்னுடைய காணி உறுதி என்னிடம் தானே இருக்கின்றது, நீங்கள் என்ன ஆவணம் தாரது எங்களுக்கு? அது என்ன நடக்குன்னு சொன்னால், இது எல்லாமே எங்களை அடித்து விட்டு இப்போ இந்த அடிவுக்கு நோதடவுறது, மறந்து அடவுவது போன்று செய்வது எல்லாமே கவடத்தனம். இப்போ இலங்கையின் பொருளாதாரத்தை நீங்கள் சொன்னீர்கள் தானே. இலங்கையின் பொருளாதாரத்தை கடந்த 4 மாதங்களாக 5 மாதங்களாக என்ன நடந்திருக்கின்றது? IMFக்கும் வேணிய கடன் கொடுப்பு விடயங்கள் சம்பந்தமாக மாறி மாறி இப்படி ஏதோ ஒரு விஷயத்தை அவர்கள் இடம் மாற்றி கொண்டிருக்கின்றார்கள். லஞ்சம் ஊழல் பிடிக்கிறது என்று சொல்லி என்னவுமே ஒருவரையும் பிடித்ததாக காணவில்லை. கொலைகளை விசாரிக்கிறேன்னு சொல்லி என்னமும் கொலைகளை விசாரித்ததாக முடியவில்லை. இன்னமும் உள்நாட்டின் பொருளாதாரத்தை நிமித்தவில்லை. இன்றைய விலை, மரக்கறி விலை கேரட் 1000 ரூபாய். நான் வித்த கடைக்காரன்கிட்ட கேட்டு, இந்த 1000 ரூபாயில் கரட்டை உற்பத்தி செய்த விவசாயிக்கு எவ்வளவு காசு போகும்? போகாது. அவனுக்கு மிக குறைஞ்ச 25% 30% காசு கூட போகாது. மீதி 60% எங்கே சுரண்டப்படுகின்றன? சந்தை பொறிமுறையில் சுரண்டப்படுகின்றது. நாட்டின் பொருளாதாரம் கட்டமைக்கப்படவே இல்லை, நாட்டை நேராக்கப்படவே இல்லை. ஆனால் இனி எதிர்வரும் காலத்தில் இந்த நிலை மேலும் சிக்கல் அடையலாம் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா? ஏனென்றால் இப்போது இன்றைய செய்தியின்படி மின்சார கட்டணத்தை உயர்த்துவது பற்றியது. எல்லோரும் மின்சார கட்டணத்தை குறைப்பது பற்றி பேசுகின்றார்கள். சர்வதேச நாணய நிதியம் தெளிவாக சொல்லியிருக்கின்றது, மின்சார கட்டணத்தை உயர்த்த வேண்டும். ஆனால் அந்த மின்சார கட்டணத்தை உயர்த்துவதில் சில படிமுறைகள் இருக்கின்றன. ஒரு குறிப்பிட்ட அளவு மின்சாரத்தை பாவிப்பவர்களுக்கு சலுகை கட்டணங்களை கொடுக்கலாம். கூடிய அளவு மின்சாரங்களை பாவிப்பவர்களுக்கு அதிகரிக்கப்பட்ட முறையில், பெருக்கல் முறையில் விலை கூடலாம். என்றால் அந்த குறைந்த அளவு மின்சாரம் பாவிப்பது என்பது சாதாரண பொதுமக்களுடைய அடிப்படை நுகர்வுக்கானதாக இருக்கும். ஆனால் எப்படியோ IMF சொல்லியிருக்கிறது மின்சார கட்டணத்தை கூட்ட வேண்டும் என்று. ஆனால்
நாங்கள் இன்னும் பூட்டாமல் வைத்திருக்கிறோம், ஐயுமே விண்டைக்கு சொல்லி போட்டு அந்த நிபந்தனைகளை நீங்கள் இன்னும் பூர்த்தி செய்யவில்லை என்று. இந்த எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு உள்ளூராட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும்? அது பாயும். ஏன் ஐஎம்எஃப் சொல்லி இருக்கு, இப்படி ஐஎம்எஃப் கணக்க விஷயம் சொல்லி இருக்குது, அது எல்லாத்தையும் பாயும். பாய வழிக்கிட்டால் என்ன நடக்கும்? எல்லாமே பழையபடி இருக்கும். அந்நிய செலாவணி பிரச்சனை வரும். ஒரு இடதுசாரி புரட்சிகர இயக்கம் ஒரு நாட்டை பொறுப்பெடுக்கும் போது 100% ஆரம்ப கட்டத்தில் ரஷ்யாவும் சைனாவும் தங்களுடைய நாடுகளை எவ்வளோ இறுக்கமாக கட்டமைக்க தங்களுடைய பொருளாதாரத்தை கட்டமைத்தன என்பது வேறு கதை. அதே அனுபவம் இலங்கையில் சாத்தியமில்லை என்றால் இலங்கை உலக பூகோள பொருளாதாரத்தோடு பின்னி பிணைந்துள்ளது. சீனாவினுடைய மூடிய பொருளாதாரத்துக்கு பற்றி சீனாவை கட்டமைப்பது போன்று இங்கு செய்ய முடியாது. அத்தகைய நிலைமையில் புறச்சூழலில் இன்றைக்கு இந்தியாவும் பாகிஸ்தானும் பிரச்சனைப்படுகின்றன. அதைத் தொடர்ந்து சீனாவும் பாகிஸ்தான் உறவு எப்படி, இந்தியாவின் சீனாவின் உறவு எப்படி, கன விஷயங்கள் நடக்கின்றது. அதற்குள் இப்பொழுது தென்னிலங்கையிலிருந்து பிறர்கள் இந்தியாவுடைய ஒப்பந்தங்களுக்கு எதிராக மேலெழுகின்றன. இப்படி எல்லாம் போய்கொண்டிருக்கும் போது என்ன நடக்கும்னு சொன்னால், இந்தியா இலங்கைக்கு தொடர்ச்சியாக செய்கின்ற உதவிகள் எங்கு போய் நிற்கும் என்று சொன்னால் எங்கேயோ இடத்துல முட்டுப்படும். முட்டுப்பட்டால் இன்னும் ஒரு பெரிய பெரிய நெருக்கடியை கொண்டு வரும். இந்தியா தருவது ஒரு நன்கொடையாக இருக்கும், அல்ல ஒரு சலுகை கடனாக இருக்கும். ஆனால் இதையெல்லாம் தாண்டி சீனா தரும் என்று சொன்னால் அது நிபந்தனை கடனாகத்தான் இருக்கும். திருப்பவும் நாங்கள் ஒரு பெரிய கடன் பொறிக்க மாட்டத்தான் போகிறோம். பொருட்களின் பற்றாமை இல்லாமை வரத்தான் போகின்றது. மீண்டும் நாங்கள் எங்கேயோட இதையெல்லாம் கணக்கு பார்த்து தான் இப்போ எதிர்கட்சியினர் தாங்கள் ஒரு வானளந்த கோஷம் கொண்டு போடுகின்றார்கள். புரட்டாசி ஐப்பசி கார்த்திகையில் ஆட்சி மாறும், நானா நீயா ரணிலா சஜிதா பிரைம் மினிஸ்டர் என்று சொல்லி அவையில் இன்னும் ஒரு கதை கூறுகின்றார்கள். ஆனால் அனுர அரசாங்கம் அதாவது அனுரகுமார் திசாநாயக்கா நேற்றைய தினம் மே தினத்தில் ஆற்றிய கொழும்பில் இடம்பெற்ற ஒரு உரையில் அவர் கூறியிருந்தார் என்று சொல்லி தங்களுக்கு வெளியில் எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, கட்சிக்குள் தான் சில முரண்பாடுகள் காணப்படுகின்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாட்டில் ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். கட்சிக்குள்ளதான் முரண்பாடு அதிகம் அவையில பொறுத்தவரை. இந்த அவர்களுக்குள்ள சிக்கல் சொன்னால் ஜேவிபி, அது என்பிபி என்கின்றது 23 அமைப்புகள் சேர்ந்த ஒரு கூட்டு என்றாலும் கூட அதில் ஆதிக்கம் செலுத்துவது ஜேவிபி. ஜேவிபி என்பது மிக இறுக்கமான சிங்கள தேசியவாத உணர்வு கொண்ட ஒரு கட்சி. அது தன்னுடைய இயல்பு நிலையிலிருந்து மாறவில்லை. அதுதான் இந்த அரசின் கட்சியினுடைய தீர்மானங்கள் எல்லாவற்றிலும், அரசாங்கத்தின் தீர்மானங்கள், ஜனாதிபதியின் தீர்மானங்களோடு அனைத்திலும் செல்வாக்கு செலுத்துகின்றது. வெளியிலிருந்து பார்க்கின்ற எங்களுக்கே புரிகின்றது, பிரதம மந்திரி கலாநிதி ஹரணி அமரசூரிய அவர்களை பொறுத்தவரை அவர்களுக்கு மிக சங்கடமான நிலைமையை உள்ளுக்கு உருவாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஏனென்றால் அவர் ஒரு ஜேவிபி கட்சியினுடைய அங்கத்தவர் அல்ல. அவர்களுக்கு கட்சி முக்கியமே, கட்சியினுடைய அங்கத்தவர் தான் பிரதம மந்திரியாக இருக்க வேண்டும் என்று யோசிக்கின்றார்கள். எனவே உள்ளுக்கு ஒரு முரண்பாடு போய்கொண்டிருக்கின்றது. இவர்கள் வெளியில் நாங்கள் பார்க்கின்ற அனுரகுமார திசாநாயக்கா என்ற ஜனாதிபதியையும் ஹரணி அமரசூரியா என்கின்ற பிரதம மந்திரியுடைய முகங்களுக்கும் அப்பால் மிக இறுக்கமாகத்தான் மிச்சார்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். அவர்கள்தான் ஆட்சியை நடத்துபவர்கள், கொள்கையை வகுப்பவர்கள். அப்படியான ஆட்சி அரசியல் இயக்கம் எங்களுடைய உள்ளூராட்சியை கையகப்படுத்த வழிகிட்டால் என்ன நடக்கும்னு சொன்னால் சொல்வார்கள், ஒரு சொல்லிலே சொல்வார்கள், இந்த தமிழ் மக்களும் தங்களுடைய தேசம், தங்களுடைய பண்பாடு, கலை, மொழி அப்படி என்ற எதுவுமே இல்லை, எல்லோரும் தேசிய நீரோட்டத்தில் சேர்ந்து விட்டார்கள், நாங்கள் எல்லாம் ஒரு மக்கள், எனவே நாங்கள் சொன்னது போல இனப்பிரச்சனையே இல்லை, இங்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, வெறுமனே ஏதோ பொருளாதார பிரச்சனை, அதை நாங்கள் தீர்த்து கொள்வோம், மற்றது எங்கேயா காணி பிடிக்கிறதா, விகாரை கட்டுவதா, அதை அந்தந்த இடத்துல உள்ள பௌத்த பிக்குகளோட காய்த்து கொள்ளுங்கள், அதில் இராணுவத்தோடு காய்த்து கொள்ளுங்கள், அதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்லை என்று இப்படி அந்தந்த இடங்களே பிரச்சனை எல்லாம் ஒட்டுமொத்தமாக போட்டு மூடுவார்கள். ஆனால் இப்போது இங்கு இருக்கின்ற என்பிபி வேட்பாளர்களாக காணப்படுகின்றவர்கள் என்ன சொல்கின்றார்கள் சொல்லினால், உங்களுக்கு ஒரு அபிவிருத்தி வேண்டும் என்று சொல்லினால் நீங்கள் தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்தால் தான் அந்த அபிவிருத்தியை தாங்கள் விரைவாக மேற்கொள்ள முடியும் என்று கூறுகின்றார்கள். நீங்கள் கூறுங்கள், தமிழ் கட்சிகளுக்கு வாக்களிப்பதனால் இந்த அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ள முடியுமா? உள்ளூராட்சி கொண்டு வரப்போவது அபிவிருத்தி அல்ல. ஏன்னா உள்ளூராட்சிக்கு கிடைக்கிற நிதியே மிக கொஞ்சம் தான். உள்ளூராட்சி கொண்டு பெரிய அபிவிருத்தியை வானலாக செய்ய போவதில்லை. ஏன்னா உள்ளூராட்சிக்குள்ள பிரதான மார்க்கங்கள் இல்லை,
மின்சார வளங்கள் இல்லை. இந்த வீதிகளை கூட ஏ கிளாஸ், பி கிளாஸ், சி கிளாஸ், டி கிளாஸ்ன்னு சொல்லி ஒதுக்கியிருப்பார்கள். இந்த வீதிகள் ஒன்றுமே உள்ளூராட்சிக்கு கீழ் இல்லை. இன்றைக்கு உள்ளூராட்சிக்கு கீழ் கட்டிடங்களுக்கு அனுமதி கூட மிக குறைக்கப்பட்டிருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மட்டம் தட்டி உள்ளூராட்சியை மட்டம் தட்டி வைத்திருக்கின்றார்கள். பிறகு அப்படி உள்ளூராட்சியை கொண்டு அபிவிருத்தி செய்வது இவர்கள்? நீங்கள் என்ன செய்வதென்றாலும் கூட எல்லாத்தையும் கொண்டு எங்கேயோ ஒரு அதிகார சபையிட்ட முடிஞ்சு வச்சுக்கிறீங்க. பிறகு அதுக்கே உள்ளூராட்சி உங்களுக்கு தேவை. மண்டதீவில் ஏர்போர்ட் போடுற ஆரை கேட்டு போட வலிக்கிறேன்னு தீர்மானிக்கிறீங்க. மண்டதீவு ஒரு முக்கியமான ஒரு மீன்பிடி துறைமுகம், ஒரு சுற்றுச்சூழல் வளம் நிறைந்த இடம். அந்த இடத்துல துறைமுகத்தை கிரிக்கெட் ஸ்டேடியத்தை போடுறோம்ன்றதும் ஒரு 40,000 பேருக்கான இருக்கைகளுக்காக, அது ஒரு நாள் 2 நாளோ 3 நாளோ 5 நாளோ நடக்கிற மெச்சுக்காக, போட்டிகளுக்காக. இந்த பண்டை பாலம் தாங்குமா அவ்வளோ போக்குவரத்தையும் கொண்டு போவதற்கு? அந்த கோட்டை சுற்றுவட்டம் தாங்குமா இவ்வளவு பேரையும் கொண்டு போவதற்கு? வடக்கு கிழக்குக்கு சர்வதேச கிரிக்கெட் மைதானம் என்றால் அது மண்டதீவிலேயே வரும். அது எங்கேயாவது இடையில வர வேணும், எங்கேயாவது வறண்ட நிலத்தில் இல்லை வர வேணும், பெரிய நிலத்தில். ஏன் நீங்கள் உணர்ந்து போடுறீங்க? ஏமாற்றுகின்றீர்கள். அபிவிருத்தின்னு சொல்லி நீங்கள் ஏமாற்றுகின்றீர்கள். நீங்கள் இதை உள்ளூராட்சி எடுத்தால் அபிவிருத்தி எங்கே வரும்? எங்கே அங்கே காசு வரும்? நீங்கள் ஆட்சியில் உள்ளவர்கள் அள்ளி கொடுக்க போகிறீங்களா உள்ளூராட்சிக்கு? அல்ல அதிகாரத்தை கொடுக்க போகிறீங்க? எல்லாம் போய் எங்களுக்கு இன்றைக்கு தேவை உள்ளூராட்சி மூலம் எங்களுடைய சமூகங்கள் மீள கட்டமைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு வட்டாரத்தின் பிரதிநிதியும் அந்த சமூகத்தோடு உறவாடி அந்த சமூகத்துக்கு வழிநடத்தி அந்த சமூகத்தை ஒற்றுமையாக்க வேண்டும். அந்த சமூகத்தை வறுமை இல்லாத சமூகமாக்க வேண்டும். அந்த சமூகத்தை வேலையற்றவர்கள் இல்லாத சமூகமாக்க வேண்டும். அந்த சமூகத்தின் குடும்பங்களை வளவுள்ள சமூகமாக்க வேண்டும். அந்த கிராமத்தின் வளங்களை பாதுகாக்க வேண்டும். இப்படி இன்னொரு விஷயங்களில் அவங்களுக்கு இருக்கின்றன. அதை செய்வதற்கு அந்த சமூகத்தில் வாழ வேண்டும். இதெல்லாம் பண்புசார் மாற்றங்கள். இது இவர்கள் கூறுகின்ற அபிவிருத்தி அல்ல. இல்லை, நீங்கள் முதல் கூறியிருந்தீர்கள் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல், அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது எனக்கு தந்த நேர்காணலின் போது கூறியிருந்தீர்கள், உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு நாங்கள் ஒரு பலமான ஒரு மக்கள் திரட்சியை உருவாக்குவதற்கு வேலை திட்டங்களை முன்னெடுக்க இருக்கின்றோம் என்ற மாதிரி கூறியிருந்தீர்கள். இந்த முறை அந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இப்போது இடம்பெற இருக்கின்றது. இந்த நிலையில் உங்களுடைய வேலை திட்டங்கள் எவ்வாறு சென்று கொண்டிருக்கின்றன? நாங்கள் இப்பொழுது குறிப்பாக சொல்வது என்னென்னு சொன்னால், முதலாவது உள்ளூராட்சிக்குள் இலங்கையின் தேசிய இயக்கம் என்று சொல்லுகின்ற என்பிபியை கொண்டு வராதீர்கள். என்றால் அவர்கள் இங்கு உள்ளூராட்சியை பொய்யான வாக்குறுதிகளுக்கூடாக, பசப்பு வார்த்தைகளுக்கூடாக எங்களை ஏமாற்றி உள்ளூராட்சியை கைப்பற்றி விட்டோ இல்லை உள்ளூராட்சியில் தங்களுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி போட்டு சொல்வார்கள், மக்கள் இவ்வளவு பேரும் எங்களுக்காக வாக்களித்துள்ளார்கள், எனவே தேசிய கொள்கைக்காக வாக்களித்துள்ளார்கள், எனவே இனிமேல் தமிழ் மக்களுக்கான பிரச்சனை என்று எதுவுமே இல்லை, யாருமே அதை பற்றி பேச தேவையில்லைன்னு சொல்ல போகின்றார்கள். அப்படி ஒரு மிக ஆபத்தான நிலைமைக்கு நாங்கள் விட்டு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால், நாங்கள் மிக தெளிவாக இருக்கணும். தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிப்பது எங்கள் கழுத்தில் நாங்களே கத்தி வைப்பது போன்றது. அது தெளிவாக இருக்க வேண்டும். அதே வேளையில் மக்களை இப்பொழுது பரவலாக நாங்கள் பேசுகின்றோம் என்று சொன்னால், தயவு செய்து உங்கள் சமூகங்களை மீள கட்டமைப்பதற்கேற்ற முறையில் உங்கள் பிரதிநிதிகளை தெரிவு செய்யுங்கள். தமிழ் தேசிய கட்சி என்பிபி கட்சிக்கு போடக்கூடாதுன்றது தெளிவாயிருங்கள். அதுக்காக நான் தமிழ் தேசியம் என்ற பெயரால் வருகின்ற கட்சிகளை நான் சரியான கட்சிகள் என்று சொல்ல மாட்டேன். அவர்களும் ஒரு விதமான கபட நாடகத்தோடு தான் வருகின்றார்கள். இந்த தேர்தலில் தங்களுடைய வாக்கு வங்கியை பெறுவதற்காகத்தான் வருகின்றார்கள். நீங்கள் அங்கே கட்சி என்று பார்க்காதீர்கள். ஆனால் தமிழ் தேசியத்துடன் நிற்கக்கூடிய உங்கள் பிரதிநிதிகளை, உங்கள் வட்டாரங்களில் உள்ள பிரதிநிதிகளை ஒரு ஒழுங்கானவர்களாக தெரிவு செய்யுங்கள். அந்த தனி மனிதர்களாக வருபவர்கள் எல்லோரும் சேர்ந்து உள்ளூராட்சி சபையிலே எதிர்க்கட்சி என்று இல்லாமல் எல்லோரும் இணைந்து ஒருங்கிணைந்த முறையில் ஒரு புதிய உள்ளூராட்சி தத்துவத்தை நாங்கள் உருவாக்குவோம். அதற்கு எந்த சட்டமும் தேவையில்லை, எந்த அரசியலமைப்பு மாற்றமும் தேவையில்லை. எங்களுடைய ஒருமித்த உடன்பாடு மட்டும்தான் தேவையாக இருக்கின்றது. நாங்கள் இப்பொழுது மக்களுக்கு சொல்வது என்று சொன்னால், உள்ளூராட்சி ஒடுக்கப்பட்ட, அரசியல் ரீதியாக ஒடுக்கப்பட்ட, யுத்தத்தால் அடித்து முடிக்கப்பட்ட, தொடர்ச்சியாக வளங்கள் அபகரிக்கப்பட்டு அனாதைகளாக்கப்பட்டு கொண்டிருக்கிற சமூகத்தை மீள கட்டமைப்பதற்கான அடிப்படையான மூலக்கூறாக நாங்கள் இந்த உள்ளூராட்சியை மாற்ற வேண்டி இருக்கின்றது. இப்போது நான் அண்மையில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில் நான் ஒரு விஷயத்தை அவதானித்து பார்த்திருந்தேன். என்னென்னு சொல்லி சொன்னால், இடதுசாரிகளாக காணப்படுகின்ற கட்சியினை சேர்ந்தவர்களே
தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வந்து இடதுசாரிகள் அல்ல என்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கின்றார்கள். இப்போது அவர்களது கொள்கை வந்து முதலாளித்துவத்தை நோக்கி நகர்வதாக தெரிவிக்கின்றார்கள். குறிப்பாக புதிய ஜனநாயக மார்க்சிச லெனினிச கட்சி என்ற அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் வந்து இந்த குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார்கள். இது பற்றி உங்களுடைய பார்வை எப்படி காணப்படுகின்றது? ஒரு காலத்தில் இந்த இடதுசாரி வலதுசாரி முதலாளித்துவம் சோசலிசம் கம்யூனிசம் இப்படியெல்லாம் கோட்பாடுகள் இருந்தன. இந்த சீனா ஒரு கம்யூனிச நாடாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அல்ல இடதுசாரி தலைமைத்துவம் இருக்கின்றதா? இல்லை. ஏனென்றால் சீனாவில் கூட மிகப்பெரிய கோஆப்ரேட் செக்டர் என்று சொல்லப்படுகின்ற மிகப்பாரிய கம்பெனிகளாகின்ற எல்லாமே நடக்கின்றது. சீனா உலகமெங்கும் வளங்களை கொள்ளையடிக்கின்றது. அங்கு இடதுசாரி தத்துவம் அந்த இடதுசாரி அறம் என்பது ஒன்றுமே இல்லை. இடதுசாரித்துவம் அல்ல அந்த சோசலிசம் என்ற கூரை என்னென்று சொன்னால் சுரண்டலற்ற சமூகம். சந்தையில் சுரண்டுவது மட்டுமல்ல, வளங்களை மக்களுக்கு சொந்தமான இயற்கை வளங்களை அதீதமாக சுரண்டுவது. இன்னும் ஒரு சமூகத்துக்கு இன்னும் ஒரு மக்களுக்கு இன்னும் ஒரு நாட்டுக்கு சொந்தமான வளங்களை களவாப்பை சுரண்டுவதும் அது ஒட்டுமொத்தத்தில் முதலாளித்துவத்தின் இன்னும் ஒரு வடிவம்தான். இன்றைக்கு ஆர்ஜென்டினாவிலேயும் வேறு இடங்களிலேயும் கடல்களில் அளவுக்கு மீறி சட்டவிரோதமாக மீன்பிடி செய்கின்ற நாடுகளில் சீனா முதலிடமாக பதியப்பட்டிருக்கின்றது. வளங்கள் கபளீகரம் செய்யப்படுகின்றன. அப்போ இதை நீங்கள் உங்களோட இடதுசாரி கோட்பாடுன்னு சொல்லி, இங்கே இடதுசாரி என்பது இப்பொழுது இல்லை, சோசலிசம் என்று ஒன்று இல்லை. அப்படி என்று சொன்னால் இந்த ஜேவிபி கட்சி எந்த வகையில் இடதுசாரியாகும்? ஒரு இடதுசாரி கட்சி ஒரு புரட்சிகர கட்சி, புரட்சிகர சிந்தனையுடைய கட்சி என்று சொன்னால் சிந்தித்து சுய விமர்சனம் செய்து தவறுகளை ஒத்துக்கொண்டு புதிய விடயங்களை கண்டறிந்து அதன்படி நகர்வது தான் புரட்சிகர சிந்தனை. ஒருவேளை இப்போ நீங்கள் சொல்ற கருத்துக்கள் எல்லாத்தையும் இப்போது சுமந்திரன் அவர்களுக்கு தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக காணப்படுகின்ற சுமந்திரன் அவர்கள் புரிந்து கொண்டதால் தான் இப்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து தமிழ் மக்களை ஏமாத்துகின்றது என்ற மாதிரியான கருத்துக்களை விதைக்கின்றார். ஏனென்றால் அண்மையில் இடம்பெற்ற மேதின கூட்டத்தில், தமிழரசு கட்சியின் மேதின கூட்டத்தில் அவர் ஆற்றிய உரைகள் அவ்வாறானதாக தான் காணப்பட்டது. அனூர் அரசாங்கம் மக்களை ஏமாற்றுகின்றது, காணி விடுப்புகளை இடம்பெற செய்வதாக கூறிக்கொண்டு காணி சுவீகரிப்பு வர்த்தக மானியை வெளியிட்டிருக்கின்றார்கள் சொல்லி கூறியிருந்தார். இது தொடர்பில் உங்களுடைய கருத்து? சுமந்திரன் என்ன கூறினார் என்பதை நான் குறிப்பிட விரும்பவில்லை. அரசியல் கட்சிகள் அதை மாற்றுக்கு தங்களுக்கு எதிராக ஒண்டி ஏதாவது சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனால் ஜேவிபி கட்சியினர் அல்லது அவர்களால் உருவாக்கப்பட்ட என்பிபி அரசாங்கம் ஒரு இடதுசாரி புரட்சிகர சிந்தனையின் அடிப்படையில் நடப்பதாக யாராவது சொன்னால் அதை நான் 1000% பொய் என்றே சொல்வேன். ஏனென்றால் அவர்கள் புரட்சிகரமான சிந்தனை உடையவர்களாக இருந்தால் இலங்கையின் தேசிய இன பிரச்சனையின் முழுமையான விஷயத்தை புரிந்து கொண்டு முதலில் அதை பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருப்பார்கள். ஒத்துக்கொண்டிருந்தால் அதற்கான விடை தேடி அவர்கள் சுய விமர்சனம் செய்திருப்பார்கள். சுய விமர்சனம் செய்திருந்தால் ஒரு ஆரோக்கியமான பாதையை பயணிப்பதற்கு தங்களை முன்னகர்த்தி இருப்பார்கள். இந்த 3 விடயங்களுமே நடக்கவில்லை. இப்பொழுது அவர்கள் இலங்கையில் தேசிய பிரச்சனை இல்லை என்று தான் சொல்லுகின்றார்கள். தமிழ் மக்களுக்கு அரசியல் பிரச்சனை இல்லை என்று தான் சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் அவர்கள் புரட்சிகர சிந்தனை கொண்டவர்கள் அல்ல. புரட்சிகர சிந்தனை கொண்டவர்களாக இல்லை அல்ல என்று சொன்னால் அவர்கள் இடதுசாரிகளே அல்ல. மார்க்சிச லெனினிச சித்தாந்தங்களில் விளையாடப்பட்டவர்களும் அல்ல. எனவே அவர்களும் இன்னும் ஒரு ஆட்சிக்கு ஆசைப்படுபவர்களை தவிர வேறு எந்த சமூக மாற்றத்தையும் கொண்டு வர மாட்டார்கள். இதுக்கு எதிர்ப்புறமாகத்தான் தமிழரசு கட்சியோ அல்லது இப்போ இருக்கிற தமிழரசு கட்சியின் தலைமைகளோ அவர்களுக்கும் சோசலிசத்துக்கும் புரட்சிக்கும் ஒரு விடுதலை உணர்வுக்கும் தேசியத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இப்போ அவர்களுக்குள்ள பிரச்சனை கதிரை தான், அந்த அதிகார போட்டி தான். இப்போ என்ன நடக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு? தமிழரசு கட்சிக்கு என்ன இந்த வாரம் தான் 35 பேருக்கு விளக்கம் கோரி அனுப்பியிருக்கிறோம். நாடு இந்த என்ன ரோம் எரியும் போது நீரோ பிடில் வாசித்தானாம்னு சொல்வார்கள். அதுபோல் மற்றவர்களாம் தேர்தல் என்று போட்டி போட்டுக்கொண்டிருக்கிறார்கள். இப்போ தமிழரசு கட்சியுடைய முக்கியமான உள்ளக வட்டம் என்ன செய்து 35 பேருக்கு விளக்கம் கோரி கடிதம் அனுப்பியிருக்கு. ஆனால் தமிழரசு கட்சியினர் வந்து இப்போது தமது வேட்பாளர்களாக நிறுத்துகின்றவர்கள் வந்து புதிய முகங்களாக காணப்படுகின்றார்கள். அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக வந்து அதிக பிரதிநிதித்துவம் கொடுக்கின்ற மாதிரியான ஒரு தோற்றப்பாடு காணப்படுகின்றது. எல்லாமே பொய், எல்லாமே பொய். தமிழரசு கட்சிக்குள் நீண்ட காலம் இருந்த பெண்கள் வெளியே நிற்கிறார்களே. இது தங்களது சேவைகளுக்கு ஏற்ற மாதிரி எங்கேயோ மாற்றுக் கட்சியில் இருந்தெல்லாம் ஆக்களை கொண்டு வந்து போட்டிருக்கிறதா தான் நான் அறிகின்றேன்.
ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களே நீங்கள் கூறுகின்ற தமிழ் தேசியத்தின் பாதையில் இருக்கின்றார் என்று சொல்லி பெரும்பான்மையான ஆய்வாளர்களும் கூறுகின்றார்கள். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை தான் அடையாளப்படுத்த முற்படுகின்றார்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை வந்து. அவர் கூட இப்போது சொல்லியிருக்கின்றார், தமிழரசு கட்சியினர் வந்து ஒருவேளை தந்தை செல்வாவின் கொள்கைகளை பின்பற்றி மனம் திருந்தி வந்தால் அவர்களுடன் இணைந்து தாங்களும் பயணப்படுவதற்கு வந்து தயாராக இருக்கின்றோம் என்று கூறியிருக்கின்றார். இதை பற்றி நீங்க நினைக்கின்றீர்கள்? இது என்னன்னு சொன்னால், தந்தை செல்வாவின் கொள்கை எது? அவர் எதை தமிழ் தந்தை செல்வாவின் கொள்கை என்கின்றார்? அதை முதல் விளங்கப்படுத்த வேண்டும். கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தந்தை செல்வாவின் கொள்கை என்றால் இதுதான், இந்த கொள்கையை நீங்கள், இந்த நியமங்களை நீங்கள் முழுமையாக பின்பற்ற ஆயத்தமான்னு சொல்லி அதே பேச்சில் தான் அவர் சொல்லுகின்றார். தான் அது ஸ்ரீதரன் எம்பியோடு பேசிய போது அவருடைய பேச்சுக்களிலிருந்து அது சாத்தியமில்லை என்று சொல்லுகின்றார் என்று சொல்லி கூட சொல்லியிருந்தார் நினைக்கிறேன். எனவே அதுக்குள்ளே நிரம்ப முரண்பாடுகள் இருக்கிறது. நீங்கள் எல்லாத்தையும் அசிட் டெஸ்ட் போட்டு செக் பண்ணி போனால் ஒன்றுமே உங்களுக்கு மிஞ்ச போகிற இல்லை. தந்தை செல்வாவின் கொள்கை என்பது என்ன என்பதை சொல்ல வேணுமே. நீங்கள் இதை கொள்கை என்று சொல்லுங்க, அவர்கள் என்னை கொள்கை என்று சொல்கின்றார்கள். இவர் ஆளுக்கால் ஒவ்வொரு அடிமட்டம் வச்சிருக்கிறார். தேசம் தமிழர் தேசியம் என்று ஒரு புள்ளியை எல்லோரும் யோசித்தார்களே, ஆனால் அந்த புள்ளியை நோக்கி எல்லோரும் நகருங்கள் என்று சொல்லி நகர்வோம் என்று சொல்லி நகர்வதுதான் சாத்தியம். என்னோடு நீங்கள் வந்து சேருங்கள், நாங்கள் உங்களோட வந்து சேருகின்றோம் என்றது வந்து இந்த அலிபாபா 40 திருடர்கள் கூட்டம் சேர்ற மாதிரி தான் இருக்கும். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. இது தமிழ் கட்சிகளுக்குள் இடம்பெறுகின்ற இந்த உள் விவகாரங்கள், அதாவது உள்ளக ரீதியான இந்த சண்டைகள் காரணமாகத்தான் இப்போது வந்து எங்களால் வந்து ஒரு நியாயமான தீர்வினை கூட தேசிய அரசாங்கம், அதாவது வந்து ஸ்ரீலங்கா அரசாங்கத்திடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுகின்றது. குறிப்பாக சொல்ல போனால் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை கூட இன்று வரை இந்த சிங்கள அரசாங்கம் வந்து முற்றாக இல்லாத செய்ததாக காணப்படவில்லை. ஆனால் எதிர்வரும் காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் செய்யப்படும் என்று சொல்லப்படுகின்றது. இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? பயங்கரவாத தடை சட்டம் இல்லாமல் செய்யப்பட போகின்றது என்பது ஒரு வாதம். அதற்கு பதிலாக இன்னும் ஒரு சட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதை பதிலீடு செய்யும் என்பது அடுத்த விடயம். அது சில வேளைகளில் இதை விட கூர்மையானதாக இருக்கும், கடுமையானதாக இருக்கும், ஆனால் பார்க்கும்போது அழகானதாக இருக்கும். எனவே இந்த பயங்கரவாத தடை சட்டம் போகின்றது என்று சந்தோஷப்படுற அளவுக்கு நீங்கள் பெரிய கனவுகளை கொண்டிருக்கக்கூடாது. அதற்கு பதிலாக அதை விட இறுக்கமான நாசூக்கான முடிச்சுக்கள் கொண்ட சட்டத்தை உருவாக்குவது பற்றி தான் நீண்ட காலமாக விவாதித்து கொண்டிருக்கின்றார்கள். எனவே இதை எடுத்து போட்டு உங்களுக்கு ஒரு கேக் தரப்போகிற எல்லோருவரும். இன்றைக்கு பயங்கரவாத தடை சட்டம் இருக்கிறபடியே தான் இவ்வளவும் கதைச்சி கொண்டிருக்கிற கணக்க தமிழ் அரசியல்வாதிகள் கூட அரசாங்கத்தின் பாதுகாப்புகளையும் இதுகளையும் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்னா அந்த பயங்கரவாத தடை சட்டத்தால் தமிழ் இளைஞர்களை கட்டுப்படுத்தப்படலாம் என்றபடியே அவர்கள் தாங்கள் இன்னமும் சொல்லி இன்னமும் தமிழ் மக்களை எப்படி ஏமாத்தலாம்னு யோசிக்கிற தமிழ் கட்சி ஆக்களும் இருக்கிறோம். நாங்கள் தமிழ்களுடைய இன்னமும் நாங்கள் இந்திய தூதுவரை சந்திக்கும் போது கூட ஒரு கருத்து ஒரு இதில் நாங்கள் போயிருக்கிறோமா? போகிறோன்னு சொன்னால் அதுக்காக வேண்டி நாங்கள் முன்னுக்கே எல்லோரும் சேர்ந்து கூடி பேசி என்ன விடயங்களை எப்படி செய்வோம் கொள்வோம்னு செய்திருக்கின்றோமா? இல்லையே. நாங்கள் போகும்போது கூட செம்பரியாடு கூட்டம் திக்கி அங்கேயே இருந்து வந்து சேர்ற மாதிரி தானே போகிறோம். அங்கே போயிட்டு மாலையால் மாறி உங்களை முன்னிலைப்படுத்துவதற்காக உங்களுடைய ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்வதும், உடனே மற்றவர் மரத்தான் அடித்து அது அப்படி இல்லை நாங்கள் இப்படித்தான் என்று சொல்கிறதும், இப்படியே தங்களை முன்னிலைப்படுத்துவதை நடக்கின்றது. நீங்கள் எல்லாம் என்னென்றைய ஒரு தேசத்தை வழிநடத்த போகிறீர்கள்? நீங்கள் எப்படி? முதலாவது இவர்கள் தங்களுடைய நிலைமையை மதிப்பீடு செய்து தேசியம் தமிழ் மக்கள் என்கின்ற அந்த ஒருமித்த அபிலாசை என்னவென்பதை தமிழ் மக்கள் முன் வந்து பிரகடனப்படுத்த வேண்டும். இப்போது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் வந்து இலங்கைக்கு வருகை தந்திருக்கின்றார்கள். இந்த வந்திருக்கின்றவர்களை வந்து பல முஸ்லிம் கட்சியினரும் சந்திக்கின்றார்கள், தமிழ் கட்சியினரும் சந்திக்கின்றார்கள். அவர்கள் வலியுறுத்துகின்ற ஒரே விஷயம் வந்து இலங்கைக்கு வந்து நீங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்தால்தான் நீங்கள் அதற்கான இலங்கைக்கு வந்து GST பிளஸ் வரிச்சனையை வந்து அளிக்க வேண்டும் என்ற மாதிரியான தமது கருத்துக்களையும் முன்வைக்கின்றார்கள். இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? இவர்கள் தனித்தனியாக சென்று கோரிக்கையை முன்வைப்பது சிறந்த நினைக்கின்றீர்கள், அது கூட்டாக செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றீர்கள்? ஒரு கோரிக்கையை நீங்கள் தனியாக சந்திக்கும் போதும் கூட்டாக சந்திக்கும் போதும் ஒரே கோரிக்கையை நீங்கள் கொடுத்தால் அந்த செய்தி அவர்களுக்கு புரியும்.
கூட்டாக சந்திக்கும் போது நீங்கள் ஒருமித்து தருகின்றீர்கள் என்பதும், தனித்தனியாக கொடுக்கும்போது நீங்கள் அந்த அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருக்கின்றீர்கள் என்பதும் உறுதிப்படுத்தப்படும். ஆனால் நீங்கள் ஒரே வார்த்தை பிரயோகம், ஒரு விடயத்தை அப்படியே வார்த்தை பிரயோகத்தை அச்சொட்டாக எழுதி அதையே நீங்கள் தனியாகவும் கூட்டாகவும் சமர்ப்பிக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் புரிந்து கொள்வார்கள். கூட்டாகும் போது ஆங்கிலத்தில் பேசக்கூடியவர்களும் வேறு நாசூக்காக வார்த்தைகளால் விளையாட்டு காட்டக்கூடியவர்களும் பேசுவார்கள். மற்றவர்கள் வாயடங்கி போயிருப்பார்கள். பிறகு இன்னொரு இடத்தில் சந்திக்கும் போது அது அப்படி இல்லை இப்படித்தான்னு சொல்லி நீங்கள் போட்டு கொடுப்பீர்கள். இப்போ இவ்வளவு நேரம் நீங்கள் உங்களுக்கு வழங்கிய செவியில் இருந்து நாங்கள் ஒரு விஷயத்தை வந்து தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருந்தது என்னன்னு சொல்லிச்சனால், தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு தமிழ் மக்கள் வாக்களிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் வந்து தமிழ் கட்சிகள் ஒரு கோரிக்கையை முன்வைப்பது என்று சொல்லிச்சனால், தமது கருத்துக்களை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பார்வையில் அல்லது வந்து அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கருத்தினை வந்து முன்வைக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் கூறியிருந்தீர்கள். உங்களுடைய பெருமதியான நேரத்தை ஒழுக்கி எமது கலையகத்துக்கு வருகை தந்து உமது கருத்துக்களை தெரிவித்தமைக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி செல்வின் அவர்களே. நன்றி. இறுதியாக நான் மீண்டும் சொல்வது, தேசிய மக்கள் சக்தி சொல்கின்ற பசப்பு வார்த்தைகளுக்காக எங்களது மக்கள் உள்ளூராட்சிகளை பறிகொடுக்க கூடாது. அவர்கள் கூறுகின்ற மாதிரி எந்த ஒரு பாரிய அபிவிருத்தியும் இங்கு செய்யப்பட முடியாது, செய்ய மாட்டார்கள். உள்ளூராட்சி என்ற அந்த தத்துவத்துக்குள் நாங்கள் எங்களை உள்ளூரில் ஆளுவதற்கான எங்களுக்கான ஒரு சபைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். அதை உள்ளூரில் தேசியம், எங்களுடைய தமிழ் தேசியம், பண்பாடு, வாழ்க்கை முறை, எங்களுடைய வாழ்வு சூழல், இதற்கேற்ற பிரதிநிதிகளைத்தான் நீங்கள் தெரிவு செய்ய வேண்டும். தயவுசெய்து அதில் தவற வேண்டாம். தவறினால் நாங்கள் மிகப்பெரிய விலை கொடுக்க வேண்டும். சரி, மீண்டும் இது போன்ற ஒரு களம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் பிரஜீவன் ராம்.